திரும்பவும் நாய்களை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா ஆம், ஒரு ப்ரெக்னென்ட் டாக்கு அதை பிடிக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகள் பண்ணாங்க. அதை நான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா. நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை தாய்மை அடைஞ்சிருந்தா அந்த தாய்மை அடைந்த பெண்ணை தாய்மை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாதுகாப்பாக பாதுகாப்போம். அந்த மாதிரி தான், அதாவது மனிதர்கள் நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனம் பிரித்து வேறுபடுத்தி பார்க்குறாங்க. உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் கடவுள் படைத்த உயிரினம் தானே. அதுக்கும் ரத்தம், சதை, எலும்புகள்னு சொல்லிட்டு ஒரு உருவத்தை கொடுத்துருக்குறாரு இந்த கடவுள். ஆனால் நாய்கள் தானே அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு பேசப்பட்டு வருது. நாய்கள் தானே அப்படிங்கிறதே தவறு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா அந்த தாய்மை அடைந்த 2 நாய்கள் குட்டி போட்டது. ஒரு ஒரு தாய்மை அடைந்த நாய் வந்து ஒரு 5 குட்டி போட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக எண்ணிக்கை ஞாபகம் இல்லை. அது எவ்வளவோ போராடி தான் தடுத்தேன். குட்டி போட்டுச்சு ஒரு 2 நாள் கழித்து. குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கிற தாய்மை அடைந்த நாயை போய் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து அஃபிஷியலாக பிடிக்க வராங்க ஒரு தவறான புகார் மனுக்காக. அந்த தவறான புகார் மனு கொடுத்தவங்க ஒரு மனிதாபிமானமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ போராடியும் அதையும் மீறி ஒரு 1000 பேர் அந்த சைடில் நிற்கிறாங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. நான் இந்த சைடு நாய்க்காக ஒரே ஒருத்தி தான் நிற்கிறேன். ஏன் இந்த உலகத்தில் மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் எத்தனையோ போராட்டங்களில் அன்றைக்கி நான் அந்த தாய்மை அடைந்த நாய்க்காக, அதாவது இந்த உலகத்தை வெளியே வந்து பார்க்கவே இல்லை. ஒரு தாய்மை அடைந்த மனிதர்கள் இறந்தால் சாதாரணமாக இறப்பு அப்படிங்கிறத வேறு மாதிரி பார்ப்பாங்க மனிதர்கள் இந்த உலகத்தில். ஆனால் தாய்மை அடைந்தவங்க ஒருத்தர், என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க சிஸ்டர் ஒருத்தர் இங்கே திருப்பத்தூர் கலெக்டரேட் இருக்குது இல்லைங்களா, அது எதிர்க்க இப்போ ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு அந்த வீடெல்லாம் இடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய சிஸ்டர் மேரேஜ் ஆகி அவங்க குடும்ப வன்முறையினால் வயிற்றில் குழந்த இருந்தது. அந்த கேரிங் உமன் வந்து இறந்துட்டாங்க. எங்களுக்கு சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த கஷ்டத்தெல்லாம், எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த எனக்கு அந்த தாய்மை அடைந்த நாய் வயிற்றுக்குள்ளே எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, ஆண்டவன் படித்தது அப்படின்ற மனிதாபிமானம் ஒன்று தான் இருந்தது. அத்தனை பேரையும் 1000 பேரையும் சமாளிச்சுட்டு இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் சொல்லி, அனிமல் வெல்ஃபேர் ரூல் எல்லாம் சொல்லி அதை காப்பாற்றி விட்டேன். ஒரு 2 நாளைக்குள்ளே குட்டி போடுது. ஒன்று வந்து 4ன்னு நினைக்கிறேன், 5ஆன்னு தெரியல. இன்னொன்றும் ஒரு 5 குட்டி போட்டிருக்கு. இங்கே கேவி மருத்துவமனைன்னு இருக்குது, அது எதிர்க்க தான் அதுவாக மண்ணை தோண்டி போட்டிருக்கு. ஆனால் எங்கள் தெருவில் தான் அது வளர்ந்தது. அந்த இருப்பிடத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்களால் அடித்து துரத்தி ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் நாய் இறந்தே போச்சு. அது வயோதிகத்தினால இறந்தது அப்படிங்கிறத விட, வயோதிகத்தில் அதை துரத்தி விட்டு அங்கே ஒரு கார் ஷெட் இருக்குது. அந்த கார் ஷெட்டில் அந்த கருப்பு படிந்த அந்த கார்லேருந்து, 2 வீலர்லேருந்து பெட்ரோலு, அந்த கார்பன் வாயு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதில் படுத்துக்கிட்டு வேறு எங்கேயும் போக்கிடம் இல்லை. இங்கே வந்தால் கல்லில் அடிக்கிற போது அதனால் நடக்கக்கூட முடியாமல் நொண்டி லாஸ்ட்டில் தீபாவளி அப்போது பட்டாசு வெடிச்சு அதுக்கு கண்ணு தெரியாமல் போய் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். அது இறந்தே போச்சு. அந்த இறப்பு எவ்வளவு மனசுக்கு வேதனையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும். நாய்களை பிடிக்காதவங்க சிலர் இருக்கலாம், அவங்க கல்லை எடுத்து அடிக்கலாம். அந்த நாய் இறந்து போயிடுச்சு. அந்த நாயை அடக்கம் பண்ணிவிட்டு துக்கத்தோட நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒன்று அதோட விதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் அது கூடவே இருந்த பெண் நாய் அது குட்டிகளை போட்டது. ஒரு 5 குட்டி ஹாஸ்பிட்டலில் எதிர்க்க தான் அதுக்கு தெரிந்த முறையில் அந்த மண்ணை தோண்டி போட்டு அது பாட்டுக்கு இருந்தது. இந்த சைடு எங்கள் தெருவில் அந்த இன்னொரு ஒரு சந்து இருக்கும், அங்கே ஒரு காருக்கு கீழே குட்டி போட்டிருந்தது. ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள் கழித்து குட்டிகள் கண்களை திறக்கும் இல்லைங்களா. அந்த கண்ணை திறக்கிற வரைக்கும் காத்திருந்து இதை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அந்த 10 குட்டியுமே காணோம்.
அது வந்து நான் டெய்லி கண்காணிச்சுட்டே இருக்கேன். ஒரு இந்த சிறார் கூர்நோக்கு இல்லத்துலலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி சிறார்கள் 2 பேரு கண்காணிச்சத பார்த்துட்டு, அவங்கள வார்ன் பண்ணி விடுறேன். அப்புறம் சிகரெட் புடிச்சிட்டு, மது அருந்திட்டு சில பேர் வாட்ச் பண்றாங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான். அதாவது நாங்கலாம் அதிகாரத்தில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் உட்கார்ற அதிகாரமான இடத்துல ஆண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, எனக்கு பிரச்சனை வந்ததுனால, அந்த கொஸ்டின் கேட்டது என்ன எதிர்க்க முடியாததுனால, அந்த வாயில்லா ஜீவன்கள வன்மத்த பழிய தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்ச இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற அரசியல் அதிகாரங்கள் தவறான செயல்கள செஞ்சது, ஒரு உயிர வதைச்சது. அப்பதான் கண்ண திறந்த அந்த நாய்க்குட்டிகள் இல்ல. அதுல அந்த 10 நாய்க்குட்டிகள்ல ஒரு நாய்க்குட்டி ஒரு குப்பையில இருந்தது. ஒரு பிரியாணி கடை இருக்கு. அது பக்கத்துல குப்பையில இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த நாய்க்குட்டிய நான் இன்னைக்குமும் எடுத்து வளர்த்துட்டு தான் இருக்கேன். அங்கேயே ரோட்ல நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் சொல்லியிருக்கேன். உச்சநீதிமன்றம் அந்த ரோட் சைடு இருக்கிற நாய்க்குட்டிங்களெல்லாம் பாதுகாப்பாக அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் கண்டுக்கல. அவங்க துறை ரீதியாக கண்டுக்கிறத விட பொதுமக்களில் யாருக்குமே ஈரம் இல்லையா, இதயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவ்வளோ சின்ன குழந்தை அது, இவ்வளோண்டு இருந்தது. அந்த குப்பையில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் அந்த அழுகி போன உணவு பொருளாக என்னன்னு தெரியல, அது கெமிக்கலாக என்னன்னு தெரியல. அதான் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே அந்த மருத்துவ கழிவுகள் கூட இருக்கலாம். இந்த மருத்துவ கழிவுகள் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த விழிப்புணர்வெல்லாம் இல்லாமல் நாய்களை கொல்லணும், நாய்களை எடுத்துகிட்டு போய் ரீலொகேஷன் பண்ணிடணும், நாய்களே இருக்கக்கூடாது. இன்னொன்று, என் மேலே இருக்கிற கோபத்தை அந்த நாய்க்குட்டிகள் மீது காமிக்கணும் அப்படிங்கிற அந்த வன்மமான எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஓகே, அந்த நாய்க்குட்டி எடுத்து நான் பார்க்குறேன், அவ்வளோ சீழ் வடியுது. இங்கே கைப்பகுதி இருக்கும் இல்லையா, முன்னங்கால், அங்கே வந்து சீழ் வடியுது. அந்த காலே கட்டாயிருக்கு. புழு அவ்வளோ வச்சிருக்கு. அந்த புழுவோடவே அது கத்திக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் கூட அதை தூக்க கிடையாது. ரேபிஸு அப்புறம் ஏதேதோ நோய் நாய்கள்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா பிறந்த தன் தாயோட இருக்க வேண்டிய அந்த உயிரினத்தை, அந்த குழந்தைய தாயிடமிருந்து பிரித்து அதான் மது அருந்துறவங்க, போதைப்பொருள் எடுக்கிறவங்க கிட்ட தான் இந்த வேலையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பசங்களை பார்த்தேன். அந்த பசங்களும் அந்த அப்பீரன்ஸில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஈவு இரக்கம், மனிதாபிமானம், இதயம், ஈரமுள்ள இதயம், இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஏதோ அவன் மதுவோ போதையோ அருந்திட்டு அந்த 10 நாய்களை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நாய் வந்து எதேச்சியாக, அதுக்கு அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லணும், எதேச்சியாக அது வந்து மீந்துருச்சு. அதை நான் எடுத்துகிட்டு வந்து டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகல. அது ரொம்ப குட்டியாக இருந்தது. டாக்டர் வந்து மருந்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசனை இருந்தது. எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி காப்பாற்றுறது, அந்த எண்ணங்கள் தான் இருந்தது. இன்னொன்று, அஃபிஷியலாக நான் போக முடியல. கொஞ்சம் நெருடல். நீங்கள் ஏன் கரெக்டாக இருக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் எழுந்ததுனால லீவ் நாளில் போனேன். டாக்டர் வந்து கொஞ்சம் இந்த டிங்சர் எல்லாம் வச்சு அது சுத்தம் பண்ணி விட்டார். அவ்வளோ கத்தனது அந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய வேதனைகள் தேவையா அப்படின்னு தோணுச்சு. இந்த கையில் க்ளவுஸ் எல்லாம் போடல. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வெட்டுக்காயம் இருக்கா. எனக்கு எந்த ரேபிஸும் வரல. இத்தனைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து சீழ் வச்சுருந்தது, இங்கே சீழ் வச்சுருந்தது, புழு இருந்தது. அதெல்லாம் டாக்டர் வந்து இது போட்டுக்கிட்டு, க்ளவுஸ் போட்டுக்கிட்டு எடுக்கிறாரு. எனக்கு அந்த அன்பு, மனிதாபிமானம் இதுதான் முதல்ல தோணுச்சு. நமக்கு என்ன தான் வருது பார்ப்போமே, ஒரு குருட்டு தைரியம் தான். அந்த குழந்தை வேதனைப்படுறத விட நமக்கு வந்து எதனா தொத்திக்குமோ அப்படிங்கிறது நினைக்க தோணலை. டாக்டர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் வந்து மனசளவில் நல்லதை நினைக்கிறீங்க, இந்த நாய்க்குட்டிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் தான் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டார். அது வந்து ஒரு நாள் பார்த்தேன். அடுத்தது கொஞ்சம் நடந்தது, காலில் வீக்கம் இருந்தது.
அந்த புழுவெல்லாம் போனது, அந்த சீழ் வடிஞ்சது, காலில் வீக்கம் இருந்தது. அதை மறுநாள் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தார். எடுத்துகிட்டு போக முடியல இன்னைக்கு வரைக்குமே. கொஞ்சம் லீவ் நாளில் தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த டிங்க்சரெல்லாம் போட்டதோ என்னவோ தெரியல. அந்த ரப்பிங் மாதிரி அந்த உடலில் அவ்வளவு சீழ் வடியுது, புழுக்கள் இருந்தது, புண்ணாகி இருந்தது. அதை இப்போ நினச்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ரப்பிங் மாதிரி இப்படி தேய்ச்சி எடுக்கும்போது அந்த குழந்தை அவ்வளோ அழுந்தது. அதை வந்து பார்க்க முடியல. ஒரு உயிரினம் தான் அதுவும். நம்ம மனிதர்களுக்கு தான் வலி வேதனைகள்லாம் இருக்கும். எதனா நோய்வாய்ப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே வலி ஒன்று தான். இன்றைக்கி காலையில் கூட நான் 2 வீலரை நிறுத்தும்போது ஒரு நாய்க்கு கால் உடச்சி வச்சுருக்காங்க. இன்னொரு நாய்க்கும் கால் உடஞ்சிருக்கு. அது யார் உடைச்சாங்க, இல்லை அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டு அந்த மாதிரியெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்மாக சொல்கிறேன், யாரோ கால் தான் உடச்சி வச்சுருக்காங்க. அது அவ்வளோ கத்திகிட்டு இருந்தது. அது பெரிய நாய். அதுக்கிட்ட கூட போக முடியலை. கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்குள்ளே மதியம் பார்க்கும்போது இல்லை. எங்கன்னா பார்த்தா அதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த சின்ன குழந்தை ரொம்ப இப்போது குளிர்காலம் இல்லைங்களா, அந்த குளிர்னால அதனுடைய உடல் சூடு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அன்றைக்கி மறுநாள் ஈவினிங் நான் ஒரு 5 நிமிஷம்தான் போனேன். அப்போ வந்து சொல்கிறாரு, அந்த டெம்பரேச்சர்லாம் வச்சு பார்த்தாங்க. அட்டெண்டர் பாயும் சரி, டாக்டரும் சரி அப்படின்னாங்க. அது ஒரு மாதிரியாக இருந்தது. நம்ம வீட்டு குழந்த ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்களையும் 2020 நாங்கள் இந்த மாதிரி தான் ரொம்ப வாமிட் பண்ணாங்க, சாப்பிடல. இந்த மாதிரியெல்லாம் இருந்த நாய் கூடவே வளர்ந்த எங்களுக்கு அந்த நாய் மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்குதான். இல்லை, அது வந்து ஒரு நாய்க்குட்டி சின்ன குழந்தை ஒன்று கத்திகிட்டு இருக்கு, அது எப்படின்னா போட்டோம், அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்னால் போக முடியல. அதில் ஒரு நியூஸு, இது ஒரு விழிப்புணர்வு தான், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இவ்வளோ தூரம் இதை வந்து ஒரு பெரிய லாங் கண்டென்ட்டாக சொன்னது கொஞ்சம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குளிர்காலத்தில் அந்த டிங்க்சர், அந்த ஈரமான பொருள் வச்சதுனால அதனுடைய உடல் சூடு வந்து குறைஞ்சிட்டே வருது. டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னிட்டாரு. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, மாமல்லபுரம் கடற்கரை கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். அந்த விளக்கு, அகல் விளக்கு தான் வச்சுருப்பாங்க. நான் அகல் விளக்கு பற்றி கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த உலகத்தை இன்னமும் நீடித்து நிலச்சி நிற்க வச்சுருக்கு. அதை விடுத்து ஒரு உயிரை கொல்லணும், ஒரு உயிரை கொன்னுட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நெகட்டிவெல்லாம் நினைக்கவே கூடாது. என்றைக்குமே நினைக்கக்கூடாது யாருமே. இதை தான் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அந்த அகல் விளக்குகள்லாம் ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கிங் எல்லாருக்குமே வரும் இல்லையா. அந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் அந்த சிற்பங்களை பார்க்கும்போது யானைகள் எதுக்கு இருந்தது, அந்த அர்ஜுனன் தபசு என்ன பண்ணாங்க, அடுத்தது அந்த குரங்கு வந்து பேன் பார்த்துட்ருக்கோம், அடுத்தது புல்வெளிகள் இருக்கும், அங்கே விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயிலில் எதுக்கு அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அந்த தனியாக ஒரு பீடத்தில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டெல்லாம் யோசிப்போம். அடுத்தது 5 ரதங்கள், அங்கே போனால் அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயங்கள். ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒரே ஒரு கண்டென்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோக்கு பேரே அகல் விளக்குன்னு தான் வைக்க போகிறேன். அது கண்டென்ட்டில் சும்மா ஜஸ்ட்டு தோணுனது. அகல் விளக்குகள் இருந்தது இல்லையா, அது கடற்கரை. அங்கே வந்து நல்ல காற்று அடிச்சுட்டே இருக்கும். குளிர், வெயில் காலத்தில் கூட குளிராக தான் இருக்கும். அந்த மாதிரியான குளிர் இப்போது சீதோஷ்ண நிலை, வானிலை மாற்றங்கள்னால, கால சூழ்நிலைகள்னால ஓசோன் படலத்தை நம்ம சீரழிச்சிட்ருக்கோம். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லிட்டு 2 வீலரை ஓட்டுறது,
ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது, ஏசி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் காலநிலை, சீதோஷ்ண நிலை எல்லாமே மாறிட்டுருக்கு. இது மாற்றத்தினால நம்மளாலே தாங்க முடியல. ஷொட்ரு போட்டால் கூட குளிருது. இப்போ கூட பால்கார் வந்தாங்க. அந்த தம்பி வந்து ஷொட்ரே போடல. உங்களுக்கு குளிரலையா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். குளிருது தான், நாளையிலேருந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷங்களுக்குள்ளே இப்படி நம்ம பேசிக்கிறோம். ஆனால் நாய்களுக்கு யார் போட்டு விடுவாங்க? இதுதான் எங்கள் கொஷின் இல்லைங்களா? அந்த மாதிரி அதனுடைய உடல் சூடு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு வந்து வார்மிங்கான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு இதை எப்படி வார்ம் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதனுடைய உடல்நிலையை வார்மிங்காகவே வச்சுக்கணும், வெப்பநிலை ரொம்ப குறைஞ்சிருச்சு, இது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. வார்மிங்காக வச்சுக்கிறதுக்கு அமேசானில் தான் நம்ம இப்போல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா? இங்கே திருப்பத்தூரில் சிட்டிஸில் கிடைக்கிற மாதிரி வசதிகள்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் அமேசானில் பார்க்குறேன். அதில் பெட்டு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வார்மிங் அந்த அப்பரேட்டஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அதுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் மிகப்பெரிய போராட்டம், நிறைய யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு குடிக்கிற தண்ணி நிறைய நாளாக வரல. அதுதான் அடிப்படை வசதிகளை கூட இங்கே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் உண்மை. அடிப்படை வசதிகளை ஒன்றான குடிநீரை எனக்கு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வாரமாக தண்ணி வரல. அந்த தண்ணி வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன். அந்த தண்ணி வந்தது தெரிஞ்சது. அப்போது நான் வெளியே தான் அகல் விளக்கெல்லாம் வச்சுருக்கேன். அந்த மோட்ரு போடும்போது தண்ணி சம்பில் இருந்தது. மோட்ரு போட்டு உடனே எல்லா வேலையும் பார்த்துட்டு வாஷிங் மிஷின் போடணும், டிஷ் வாஷர் போடணும், எத்தனையோ வேலைகள் இருந்தது. போட்டுட்டு நான் அகல் விளக்க பார்க்குறேன். உடனே அங்கே தண்ணி வந்து நிறைஞ்சிரும். அந்த நாய்க்குட்டி, எங்கள் நாய்க்குட்டி 2மே எங்கள் வீட்டில் தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது. இதுங்க அந்த நாய்க்குட்டியை உள்ளே விடாது. இருந்தாலுமே நாங்கள் இந்த கதவு ஒன்று இருக்குது, அதை பூட்டிட்டு அங்கே வைக்க முடியல. பின்னாடி ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். அங்கே நிறைய காற்று, இப்போ குளிர்காலம் இல்லைங்களா, காற்று வேறு நிறைய வந்துட்டுருக்கு. அந்த குளிரில் அதை வச்சிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கை பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எங்கள் வீட்டு நாய்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு, கேட்டெல்லாம் அடைச்சிட்டு, அதை ஒரு இந்த இது ஆர்ஓ வாட்டர் வாங்கியிருந்தேன். அந்த அட்டைப்பெட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. எந்த கெமிக்கலும் இல்லை அதில். வெறும் அந்த தெர்மோகோல் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதை மடமடன்னு எடுத்து போட்டுட்டு ஒரு அட்டை பொட்டி மேலே அதை தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். அட்டை பொட்டிக்குள்ளே ஒரு சட்டி, அது நான் அந்த வீடியோ போடுறேன். ஒரு சட்டி வாங்கி வச்சுருந்தேன். அந்த மண் கலங்களும் இயற்கையாக நம்ம உலகத்தில் தயாரிக்கிற இந்த மண் கலங்கள், அகல் விளக்குகள் போன்றவை எப்படி பயன்படுது, இதுதான் நான் முக்கியமாக சொல்ல வரேன். அந்த மண் சட்டி இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளார அகல் விளக்கு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு கொஞ்சமாக லைட்டாக அந்த அட்டை பொட்டிக்குள்ளே அந்த நாய் வந்து, அந்த குட்டி நாய் வந்து மேலே இருக்குது. ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தது. கீழே வச்சுட்டேன். அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப, அதாவது பழங்காலத்து மூட நம்பிக்கைகள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஹேபிட்ஸை வந்து விட்டுட்டோம். இதெல்லாம் இன்றைக்கி உதவுனது. எந்த ரூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற அப்பரேட்டஸோ அல்லது எதனா பெட்டோ எதுவுமே உதவல. ஒரு அட்டை பொட்டி, சாதாரணமான ஒரு அட்டை பொட்டி, அது கீழே மண் சட்டி வச்சுட்டு அதுக்கும் மேலே அகல் விளக்கை வச்சு அந்த அகல் விளக்கை ஏற்றி கொஞ்சம் டெம்பரேச்சரை அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சா அழகாக எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் தெரியல, அது ரொம்ப டயர்டாக அந்த சீல் வழிஞ்சது, புழு போட்டு அந்த காலெல்லாம் நடக்க முடியாமல், அந்த சின்ன குழந்தை அது என்ன தான் பாவம் பண்ணுச்சுன்னு தெரியலங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டது. இருந்தாலுமே அந்த ஹீட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த அகல் விளக்கு எனக்கு அவ்வளோ உதவுனது.
கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வந்தான். சின்ன பூனைன்னு வச்சுருக்கோம், பூனைக்குட்டி மாதிரியே இருக்குது. அது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை போய் ரோட்டில் விட்டு ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஏற 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 அவன் ரெக்கவர் ஆகிட்டான். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கான். அந்த வீடியோவை பாருங்கள். கொஞ்சம் அந்த ஹீட்டு அதுக்கே அந்த சீதோஷ்ண நிலைக்கு நம்ம உடம்பு மாறும். அந்த மாதிரி நாய்க்கும் மாறி அதுவே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சமாக தான் லைட்டாக நகர்ந்துச்சு. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3வது நாள் தான் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. இன்னமும் அந்த கால் சரியாக நடக்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அகல் விளக்கு வந்து ஒரு மண் சட்டியும் மண்ணில் செஞ்ச அகல் விளக்கும் இயற்கையான ஒரு பொருளும், மனிதர்கள் செஞ்ச இந்த இயற்கையான பொருள்கள் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கு இந்த உலகத்தில் அப்படின்றது நினச்சி பார்க்கணும். இதனால என்ன பணம் வரப்போதா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் பணம் மட்டுமே உலகம் கிடையாது. பணம் வந்து ஒரு பார்ட், அவ்வளோதான். ஆனால் உண்மையான உலகம் உயிர்கள் தான். எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்தை காப்பாற்றுறது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. டாக்டரும் கேட்டார், அந்த எப்படி தான் காப்பாற்றுனீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சேன்னு சொன்னேன். இந்த ஐடியாலாம் எங்களுக்கு தோணலைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் 4 பேருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை வந்து 40 இல்லை, 400 இல்லை, 4000 இல்லை, 4 லட்சம் இல்லை, 40,000 இல்லை, நிறைய பேருக்கு இது பரவணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மார்கழி மாதம் ஆனால் அகல் விளக்கே ஏற்றுங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க? நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அந்த ஐடியா வந்து எனக்கு அடிப்படை தேவையான தண்ணி வரல. அந்த தண்ணி வராத சமயத்தில் நான் எதேச்சியாக வெளியே போகும்போது அகல் விளக்கை பார்த்து திடீர்னு ஒரு யோசனை. அதுக்கு முன்னாடி நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது வந்து சுவாமி அது வைக்கக்கூடாது. அந்த குட்டி பாப்பாவும் ஒரு தெய்வத்தினால உருவான ஒரு தங்கம் தான். அதுவே ஒரு தெய்வம் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தெய்வத்தினால படைத்த உயிர்களை நம்ம எல்லாருமே காப்பாற்றணும். இந்த வீடியோவுக்கு டைட்டில் என்ன வச்சுருக்கேன் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? அகல் விளக்குன்னு வச்சுருக்கேன். இயற்கையானதை நம்ம காப்பாற்றுறது தான் நமக்கும் நல்லது, இந்த உணவு சங்கிலிக்கும் நல்லது. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பிணைப்போடு தான் இருக்கும். அது வந்து கடவுள் வந்து ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களெல்லாம் படைக்கலை. நாய்களையோ அல்லது நேற்று கூட மந்திகள்லாம் வருது மேலே தண்ணி குடிக்குது. தண்ணி இல்லைங்க. நேற்று ஒரு வீடியோவில் பார்க்குறேன், உதகையில் 2 புலிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு இவங்க போய் வீடு கட்டினாங்க? உதகைங்கிறது இங்கிலீஷ்காரன் ஏதோ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். அதுக்கும் மேலே நம்ம தான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எத்தனையோ படையப்பான்னு ஒரு யானை வருது, நேற்று புலிகள் வந்திருக்கு, கரடி வருது. புலிகளை கணக்கெடுக்க போகும்போது கரடி எட்டி பார்க்குதுங்கிறாங்க. காடுகளுக்குள்ளே மனிதர்கள் போகிறது தவறு தானே. வீட்டு விலங்கான நாய்களை எடுத்துகிட்டு போய் எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நீதிமன்றமும் சொல்லலை. ஸ்கூல் பக்கத்தில் பசங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு, இங்கே இருக்கிற நோயாளிகள் அவங்களே ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நாய்களால் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை விடுத்து எல்லா இடத்துல இருக்கிற நாய்களையும் அவங்க வந்து ஏதோ பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே நினைக்கக்கூடாது. யாருமே எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை. நாய்களால் எதுனா ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை வந்து பாதுகாப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அரசுக்கும் கேட்டிருக்காங்க. அரசு மட்டும் இதை செஞ்சிட முடியாது. இது வந்து சமூக விழிப்புணர்வு ஒரு கண்டென்ட்டு. இந்த நாய் பிரச்சனை இல்லை விலங்கினங்கள் பிரச்சனை, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதும் சமூக இஷ்யூ தான், அதாவது சோஷியல் இஷ்யூ தான். இதை வந்து சும்மா கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லா இருக்காது. இந்த அகல் விளக்குனால ஒரு உயிர் போகிற மாதிரி இருந்து ரொம்ப ஜில்லுனாகி அதனுடைய உடம்பு அதனுடைய வெப்பத்தை ஒரு இயற்கையான ஒரு பொருள்னால்
கரெக்டாக பண்ணோம் இல்லையா? இது நிறைய பேருக்கு சிரிப்பு கூட வரலாம். என்ன நாயை போய் காப்பாற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. அது தெய்வத்தையே பார்க்குற மாதிரி அந்த ஆத்ம திருப்திங்கிறது. ஒரு உயிரை தெய்வம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த உயிரை வந்து எடுக்கிறது நம்ம கையிலலாம் கிடையாது. நமக்கு அவ்வளோ அதிகாரம்லாம் கிடையாது. நம்மெல்லாம் தெய்வங்கள் கிடையாது. அதிகாரம் இருக்குது, இல்லை அதிகாரம் இல்லை. ஏதோ ஒன்று ஆணவத்தில் ஏதோ ஒரு உயிரை நம்ம நம்ம வந்து எதிர்க்க முடியாத உயிரினங்களை நம்ம கொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் தான் ரீலோகேட் பண்ணுறது. அப்போ தான் கண்ணு திறந்த நாய்க்குட்டிகளை எடுத்துகிட்டு போய் எதனா ஒரு இடத்துல விட்டுறது. அதுதான் அன்னைக்கு சொன்னான் இல்லைங்களா, ஒரு குடிகாரன் என்னை வந்து அவ்வளோ பேசுகிறான். அவன் வந்து அன்னைக்கு முன்ன நாள் பார்க்குறான், அன்னைக்கு மறுநாளே காணலை. ஏன் நான் பார்க்கலன்னா, என்னுடைய போலி பத்திரங்கள் பட்டாக்கள் தயாரித்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் எங்கள் மாமா ஒருத்தர் இறந்துட்டாங்க. சுகர் தான், இருந்தாலும் இந்த வேதனையும் இருந்தது அவருக்கு. அவங்க இறந்தபோது நான் அங்கே போயிருந்தேன். போகும்போதே பார்க்குறேன், நிறைய முட்கள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த தாய்மை அடைஞ்ச நாய் அங்கே போய் உக்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் தாயும் சேயும் பிரிச்சுட்டாங்க. அந்த முட்கள் அதை கூட நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை யாருமே எடுக்க முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. தெய்வாதீனமாக இந்த குழந்தை என் கைக்கு வந்து சேர்ந்தது. இப்போ கூட எங்கள் வீட்டில் தான் அந்த அட்டைப்பொட்டி ஆர்வ அட்டைப்பொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதுவும் ஒரு வீடியோ போடுறேன், சின்ன ஷார்ட்டாக. அந்த அகல் விளக்கு வீடியோவை பாருங்கள். மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை பாருங்கள். அந்த பார்க்குறத தவிர்த்து அவங்க வாழ்வியல் முறை எப்படி இருந்தது, முற்காலத்துலலாம் நம்ம கூட வாழ்ந்த உயிரினங்களோட அந்த உயிரினங்களை காத்துட்டு அவங்க எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த உயிரினத்தையும் கொல்லாதீங்க, கொல்லணும்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். நம்ம உயிர் எடுத்தால் எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி தான் மற்ற உயிர்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறது நினச்சாவே போதும். சிம்பிள். இந்த மாதிரி ரீலொகேஷன் பண்ணுறது, மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பை தன்னை எதிர்க்க முடியாத விலங்கினங்கள்கிட்ட காட்டுறதெல்லாம் தவறு. அதுதான், அதுவும் பெண்களுக்கு வந்து நிறைய இருக்கணும். கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நான் இன்னைக்கு இந்த நாய்க்குட்டியை இந்த மாதிரி எடுத்துன்னு போய் விட்டுட்டேன், இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த யோசனையே நம்ம மனசாட்சிக்கிட்ட கேட்கும். அது வந்து தவறுன்னு சொல்லும். அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு தான் எல்லா பெண்களும் ரொம்ப பொறுமையாக ஒரு சமூக பிரச்சனைகளை அல்லது அவங்க குடும்ப பிரச்சனைகளை, அந்த குடும்ப பிரச்சனைங்கிறது சமூக பிரச்சனையாகவும் ஆகும், அதை வந்து அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் பெண்களை அவ்வளோ மதிப்பாங்க இந்த உலகத்தில். ஆனால் இன்றைக்கி பெண்களாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னவோ மாதிரி, அதாவது பெண்களா அதுங்கெல்லாம் உரிமையை கேட்டு தெரியுதுங்க, என்னென்னவோ பண்ணிகிட்ருக்குதுங்க, இஷ்டத்துக்கும் ஏதோ பேசிகிட்டு இருக்குதுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் மாறணுன்னா நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். ஆண்களுக்கும் தான் சொல்கிறேன். இதான் குடிச்சிட்டு வந்து போதை எடுத்துக்கிட்டு வந்து என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறது. அவன் சொல்லிட்டான், அரசியல்வாதி சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அதிகாரத்தில் இருக்கிறவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட முடியல. இப்போ 2 வீடியோவில் என்னுடைய உடல்நிலையும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அந்த மண் சட்டி சொன்னேன் இல்லைங்களா, அகல் விளக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதில் சாப்பிட்டா தான் திரும்ப நல்லாகும். இயற்கையாகவே விடுங்க. நாய்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, குரங்குகளுக்கு எங்கள் பைப்பில் இருக்கிற தண்ணியை விட்டுட்டு இருந்த எனக்கு அடிப்படை வசதிகளான தண்ணி இல்லை. இத்தனைக்கும் அதே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னா கூட ஒரு அரசியல் அதிகாரங்கள் எனக்கு தண்ணி விட மாட்டேங்குது. ஆனால் நான் நினைக்கிறது, ஒரு வாயில்லா ஜீவன் தண்ணிக்காக அலையிற குரங்குகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ரோட் சைடு இருக்கிற நாய்க்குட்டிகளை பாதுகாக்க வேண்டிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாத நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். உயிர்களாக விடணும். தெய்வங்கள் படைத்த உயிரை தெய்வத்துக்கிட்ட தான் விடணும். நம்மளாம் எதுவுமே பண்ணிகிட்ருக்கக்கூடாது. இதுதான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.